சார் ரொம்ப டைம் எடுக்காதீங்க சார். ஆல்ரெடி நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஆகாஷ் சாரும் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன சார், எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? எல்லாம் சரியா தான் இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். இந்தாங்க சார், புடிங்க சார், போடுங்க சார். சார் போடுங்க சார். சார் தைரியமா போடுங்க சார், ஒன்றும் ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன். இதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல பரத்? சார் ஒரு ப்ராப்ளம் வராது சார், நான் இருக்கேன் சார், போடுங்க சார். அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். நீங்க கையெழுத்து போட்ட நேரம் நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ஆகாஷ் இல்லாம இதுல சைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்றது? அவன் ஃபாரின் கிளைண்ட்ஸை மீட் பண்ண போயிருக்கான். இந்த மேனேஜர் வேற டெட்லைன் முடிய போகுதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த நேரத்துல நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தானே? சிது, இந்த கம்பெனில போட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்து இதான். அப்போ இந்த கம்பெனிக்கு பெரிய லாபத்தை உண்டு பண்ண போகுது. சொல்லு பரத். மேடம், நான் ஒரு போட்டோ அனுப்பி வச்சேனே, பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த சித்து ஆபீஸ்ல மூக்க முட்டை தின்னுட்டு ஒரு வேலையும் பார்க்காம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானே. ஆமா மேடம். எல்லாம் நேரம். சரி, அதை விடு. நான் சொன்ன வேலையை செஞ்சியா இல்லையா? அதுக்கு தான் மேடம் கால் பண்ணேன். எல்லாம் பக்காவா முடிச்சிட்டேன். என்ன சொல்ற? அந்த சித்து கிட்ட நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டியா? ஆமா மேடம், இப்பதான் கையெழுத்து வாங்கினேன். அவனுக்கு எந்த டவுட்டும் வரலையே? இல்ல மேடம், இருந்தாலும் கொஞ்சம் தயங்கினாரு. நான் அவரை கம்பல் பண்ணி கையெழுத்து போட வச்சிட்டேன். பிரமாதம். இனி அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சே அடுத்து ஆக வேண்டிய வேலையை சீக்கிரமா பார்க்கணும். கண்டிப்பா மேடம். ஆனா நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். இது மூலமா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்திடுவேன். உண்மையா தானே மேடம் சொல்றீங்க? ஆமாப்பா. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சொல்லுங்க மேடம். ஒருவேளை நீ இதுல மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா, நான் சொல்லித்தான் நீ இத செஞ்சேன்னு எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் மேடம். அதே நேரம் என்னையும் நீங்க எப்படியாவது பிரச்சனை இல்லாம காப்பாத்திருங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் பரத். நீ பயப்படாம அடுத்து நடக்க வேண்டிய வேலைய ஆரம்பி. ஓகே மேடம். அப்புறம் பரத், இது மூலமா ஆகாஷ் மனசுல சித்து எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்கிறத நீ அழுத்தமா பதிய வைக்கணும். அதுக்கு நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய். கண்டிப்பா மேடம். ஓகே பரத், நீ காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடி. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆஹா, நீலா தனியா நடந்துட்டு இருக்கா. இதுதான் சரியான நேரம். இந்த போட்டோவை காட்டி இவளை உசுப்பேத்தி விடுவோம். நீலா, இத பாரு. நான் சொன்னேன்ல, உன் புருஷன் ஆகாஷ் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஆனா உன் அக்கா புருஷன் சித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு
தூங்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். தூங்கி எழுந்ததும் வீடியோ கேம் விளையாடுவானா. அதுவும் போர் அடிச்சிருச்சுன்னா உன் அக்காவுக்கு போன் பண்ணி அவகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதான் உன் அக்கா புருஷன் ஆபீஸ்ல வேலை செய்யற லட்சணம். ஆனா ஆகாஷ் இவனையும் கண்டுக்காம உன்னை பத்தியும் யோசிக்காம வேலை வேலைன்னு இருக்கான். வீட்டுக்கு வந்தா கூட ஆகாஷ் உன் அக்காவை தான் பெருமையா பேசுறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இத பாரு நீலா, இதுக்கு மேலையும் நீ உஷாராகலன்னா உன் வாழ்க்கைய யாராலையும் காப்பாத்த முடியாது. எவனாவது பிரச்சனை உண்டு பண்ணானா என்னால அதை தாங்கவே முடியாது. தென்றல் உனக்கு அக்கா தான், ஆனா எனக்கு தென்றல் ஒரு அபூர்வம். அப்படி ஒரு பொண்ணு இந்த பூமியில பிறக்கிறதே ரொம்ப அதிசயம். உன் அக்காவால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆகாஷுக்கு உன்னை விட தென்றலதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அது எப்படி தென்றல்? நீ செஞ்சா மட்டும் பயங்கர டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே உனக்கு பயங்கர கைப்பக்குவம் தென்றல். நிஜமாவே நீ செஞ்சதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். என்ன நிலை சாம்பார், அது கார குழம்பு மாதிரி இருக்கு. ஒரு சாம்பார் கூட உனக்கு சரியா செய்ய தெரியாதா? தென்றல் செஞ்சிருக்கிற புதினா சட்னியை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு 4-5 இட்லி சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்னடி இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்து போன் புடுங்கற? அக்கா, என்னால இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன் ஜாதக விஷயத்துல நானும் அம்மாவும் செஞ்சது தப்புதான். அதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிலா, இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஆகாஷ் தான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டார்ல. ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நான் அவருடைய பொண்டாட்டி, எனக்குன்னு அவர் தனியா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலடி. என்ன புரியலங்கற? நான் தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகாஷ தனக்கு நான் தான் பொண்டாட்டி, அவரு என்னதானே வசதியா பேசணும். ஆனா அவரு என்னன்னா எப்ப பார்த்தாலும் உன்னதான் வசதியா பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஆகாஷ் அப்படி துடிச்சு போயிடுறாரு. உனக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ சமைக்கிற சமையல் எல்லாம் பாராட்டி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எங்கேயும் தனியெல்லாம் போயிடாதன்னு ரொம்ப அக்கறைப்படுறாரு. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அவரு நடந்துகிட்டதே இல்லையே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நிலா, நீ என்னடி சொல்ல வர? ஆகாஷ் அத்தான் என்ன விட உனக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இந்த உலகத்திலேயே
நீதான் ரொம்ப அபூர்வமான பொண்ணுன்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பவும் அவர் உன்னதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. என்ன அவர் கண்டுக்கிறதே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீலா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியல? மாதவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நிலாவோட உணர்ச்சிய புரிஞ்சுகிட்டு பேசு. எல்லாத்தையும் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ கேக்குறதுல என்ன தப்பு? அவ சரியா தானே கேக்குறா. ஆகாஷ் நிலாவுக்கு தானே புருஷன். அப்படி இருக்கும்போது அவன் நிலாவத்தானே ஒசத்தி பேசணும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தென்றலையே புகழ்ந்துகிட்டு இருந்தா இதெல்லாம் நிலாவால எப்படி பொறுத்துக்க முடியும்? தென்றலுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறான். 1000 தான் அவ தான் அக்காவா இருந்தாலும் ஆகாஷ் தென்றலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்த்து நிலாவுக்கு கோபம் வராதா? அத்தை, நீங்க எப்படா சமயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அத்தை, பாட்டி எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நிலா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன பேச விடுங்க ப்ளீஸ். உங்க பையன் எதுக்காக என் அக்காவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு சுத்தமா புரியல. அப்போ ஆகாஷ் அத்தா மனசுல இன்னும் என் அக்கா தான் இருக்காளா? நிலா, இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதக்கா. நான் நேரடியாவே கேக்குறேன், நீ எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்க? என் புருஷனை நீ மயக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? என்னடி சொன்ன? நிலா, என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா, நீ எல்லாம் இப்படி பேசுற பொண்ணு கிடையாது. உன்னை யாரோ குழப்பி விட்டுருக்காங்க. ஒருவேளை ஆண்டாள் குழப்பி விட்டாளா? ஏன் என்ன விட்டா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்காதா? நான் ஏன் குழப்பி விட போறேன்? நீலா என்ன சின்ன பொண்ணா? அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால அவளாத்தான் அவ அக்கா கிட்ட இந்த நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏண்டி புள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன்? ஆகாஷ் என்கிட்ட மரியாதையா தாண்டி பழகுறாரு. அதை எப்படி நீ இவ்வளவு தப்பா யோசிக்கிற? இங்க பாரு, இந்த மாதிரி அப்பாவியா நடிச்சு என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. உன் நடிப்பெல்லாம் பார்த்து நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆகாஷ் அத்தான் அப்பாவி. அவரு வெளுத்ததெல்லாம் பால நினைக்கிறவரு. ஆனா நீ ரொம்ப விவரமானவன். இது பாருடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ நீ? சொல்லு. அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம்? ஐயோ, அடி நிலா, அடி. நிலா, என்ன வேண்டாமா? இது? அப்புறம் நான் உன்னை அக்கால கூட பார்க்க மாட்டேன். என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? சின்ன பொண்ணுன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. ஏய், நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடி நீ. என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியலல்ல? உன்னை பத்தி நல்லா புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். நீ ஆகாஷத்தனோட புத்திய தடுமாற வைக்க. வேணா நிலா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு இங்க இருக்க? ஏதோ ஆபீஸ்ல உன் புருஷனை ஆகாஷத்தான் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. அதுக்காக புருஷனை பொண்டாட்டி பொட்டி தூக்கிட்டு இங்க வந்துருவீங்களா? இங்க வரும்போது கூட எனக்கு தப்பா தெரியல. ஆனா அதுக்கப்புறம் ஆகாஷத்தான் என்ன விட உன் மேல அதிகமா அக்கறை காட்டதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்க? நிலா, சொன்னா கேளு. நீ தேவையில்லாத குழப்பத்துல அளவுக்கு அதிகமா பேசுற. இதெல்லாம் தப்பு. தப்பு பண்றது நான் இல்ல அத்த, இவதான். இவளை இனிமே இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நிலா,
தென்றல் உன் அக்காமா, அவளை போய் நீ அத்தை வேணாம் அத்தை. இவளுக்கு மூளை குழம்பி போச்சு. இப்ப நாம என்ன பேசினாலும் இவளுக்கு புரியாது. இப்ப என்ன? நான் இந்த வீட்ல இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனை. நான் இப்பவே என் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன். சித்துவுக்கு போன் பண்ணி நேரா அவங்க வீட்டுக்கே வர சொல்லிடுறேன். இனிமே நாங்க 2 பேரும் இந்த பக்கம் வர மாட்டோம். போதுமா? இருமா, போகாதம்மா. தென்றல் நில்லுமா, தென்றல் இல்லம்மா. சூப்பரா நடிச்சக்கா. நான் மட்டுமா? நீயும் தான். என்னம்மா நடிக்கிற? பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் தான். என்ன பாட்டி, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலல்ல? இவ்ளோ நேரமும் நானும் என் தங்கச்சியும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சும்மா சண்டை போடுற மாதிரி நடிச்சோம். நான் என் அக்கா கிட்ட இந்த மாதிரி சண்டை போடணும், அதனால என் அக்கா கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும், அதானே உங்க நோக்கம்? இதுக்காக தானே ஆகாஷ் அத்தானையும் என் அக்காவையும் சேர்த்து வச்சு பேசி என்கிட்ட தப்பு தப்பா போதனை பண்ணீங்க. நீங்க நிலாவை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னு அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இங்க பாருங்க பாட்டி, என் தங்கச்சிய நீங்க இப்பதான் பாக்குறீங்க, ஆனா நான் அவ பிறந்தப்பல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். என்னதான் நிலா என்னை விட சின்னவளா இருந்தாலும் இவ என் தங்கச்சி. எனக்கு இவ என் அம்மா மாதிரி. அப்படிப்பட்டவ உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன தப்பா யோசிச்சிருவாளா? என் அக்காவை நான் புரிஞ்சிருக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. என் அக்கா சொக்கு தங்கம். என் அக்கா மட்டும் இல்ல, ஆகாஷ் அத்தானும் ஒரு தங்கம் தான். இவங்க 2 பேரையும் உங்க சின்ன புத்தியால தப்பு தப்பா யோசிச்சு அதை என் மனசுக்குள்ள புகுத்த பாத்தீங்கல்ல? நீங்க என்னதான் டிராமா பண்ணாலும் என் தங்கச்சிக்கும் எனக்கும் பிரச்சனை வரவே வராது. நானும் சித்துவும் இந்த வீட்டை விட்டு போக போறதும். பாட்டி, உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நானும் நிலாவும் சண்டை போட்டுக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருந்தா அத என்கிட்டயோ இல்ல என் தங்கச்சி நிலா கிட்டயோ சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க 2 பேரும் சும்மா சண்டை போடுற மாதிரி அப்பப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஓகேவா பாட்டி? அக்காவும் தங்கச்சியும்
கொஞ்ச நேரத்துல எங்களெல்லாம் பதற வச்சிட்டீங்களே.